திமுக காரங்க வெளியே சொல்றதுக்காக இந்த வரி குறைப்புக்கு நாடகம் ஆடி இருப்பாங்க போல. 4 ஜோனலுடைய மண்டல குழு தலைவர்களும் திமுகவை சேர்ந்தவங்க தான். அந்த திமுகவை சேர்ந்தவர்களே அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி கூட்டத்தில் நாங்களும் கலந்துக்கிட்டு பொதுமக்கள் மீது இருக்கின்ற வரியை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தீர்மானத்துக்கு ஆதரவா கையெழுத்து போட்டு கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் சேலம் மாநகராட்சி மக்களுக்கு அந்த வரியை குறைக்கிறதுக்கு உண்டான எந்த விதமான நடவடிக்கை இந்த மன்றம் எடுக்கலைங்கிறத வன்மையா கண்டிச்சு சொல்றேன். அதே போல வஉசி மார்க்கெட்ல இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் கலெக்ஷன் ஒன்று நடக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் கலெக்ஷன்ல குத்தகைதாரர் யார் யாரை எந்தெந்த கடையில 10 லட்சம் 20 லட்சம் வாங்கிட்டு உட்கார வச்சானோ அதே கடையில அவங்க வியாபாரிகள் அப்படியே இருக்காங்க. டெய்லி 100 ரூபாய் வசூல் பண்றாங்க. 100 ரூபாய் வசூல் பண்ணி இந்த மாநகராட்சிக்கு கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் வருவாய் இழப்பை ஏற்படுத்துறாங்க. இது திமுக மூத்த உறுப்பினரை சுட்டி காட்டினார். 9 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுது இந்த வஉசி மார்க்கெட்டால். எனக்கு தெரிஞ்சு 6 கோடி 17 லட்சம் ரூபாய் இந்த மாநகராட்சிக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்துகின்ற அந்த வஉசி மார்க்கெட். வஉசி மார்க்கெட் என்னுடைய புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர் அன்னார் எடப்பாடியார் அவர்களால் அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே அந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது. பணம் ஒதுக்கீடு பண்ணது யாரு? அண்ணா எடப்பாடியார் ஒதுக்கீடு பண்ணி கொடுத்துட்டு போனாரு. அந்த கட்டடம் கட்டப்பட்டு திமுகவை சேர்ந்தவங்க டெண்டர் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அதுல கொள்ளை லாபம் பார்த்துட்டு இன்னைக்கு டெண்டரை கேன்சல் பண்ணி மாநகராட்சிக்கு வரி வசூல் பண்ற சூழ்நிலை இருக்குது. இதே போல பெரியார் பேரங்காடி, சுபாஷ் சந்திரபோஸ் வணிக வளாகம், இதுலயும் திமுக காரங்க ஒட்டுமொத்தமா குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு பணத்தை கட்டுறதில்லை. சிப்பம் 3 அதுலேயும் சாலையோர வியாபாரிகள்கிட்ட பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு மாநகராட்சிக்கு செலுத்துறதில்லை. 2 கோடி ரூபாய்க்கு மேலே செலுத்த வேண்டிய பாக்கி இருக்குது. இப்படி அனைத்திலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒப்பந்தத்தை விட்டு கொள்ளை லாபம் பார்க்கின்ற இந்த மாநகராட்சியினுடைய நிர்வாகத்தை ஒட்டுமொத்தமாக வன்மையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிக்கிறோம்.